தமிழ் மக்களுக்கு வணக்கம். விகடன் விகடன் பத்திரிகை ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறது. செய்தி இல்லை, ஒரு கார்ட்டூன், அதாவது ஒரு கேலி சித்திரத்தை வெளியிட்டிருக்கிறது. அந்த கேலி சித்திரம் பிரதமர் மோடி அவர்களை சங்கிலிகளில் கட்டப்பட்டு அப்படி அமர்ந்திருக்கிற மாதிரி, அதாவது அதிபர் ட்ரம்ப் பக்கத்தில் மோடி அமர்ந்திருக்கிறாரு, சங்கிலியில் கட்டி அமர்ந்திருக்கிற மாதிரி, அதாவது இவர் அடிமையாகி விட்டார் அப்படின்னு பொருள்பட அது அந்த கேலி சித்திரம் இருக்கிறது. இது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக இன்று பேசப்படுகிறது. இது இவ்வளோ பெரிய சர்ச்சையாக இன்று பேசப்பட வேண்டுமா அப்படின்ற கேள்வி நமக்கு வருது. ஏன்னா விகடன் எடுத்திங்கனாக்க, விகடனோட வரலாறு எடுத்திங்கனாக்க, ஏற்கனவே இந்த மாதிரி பல கார்ட்டூன்களை அவர்கள் வெளியிட்டு அதையெல்லாம் சர்ச்சையாகி அதற்கெல்லாம் அவர்கள் எதிர்வினையும் ஆற்றியிருக்கிறார்கள். நீதிமன்றத்திலேயே கூட எதிர்வினை ஆற்றியிருக்கிறார்கள். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமென்றால் 1986-87 காலகட்டத்தில் விகடன் மிகப்பெரிய சர்ச்சைக்குள்ளே நுழைந்தது. என்ன அப்படின்னா, இன்றைக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தார். அப்பொழுது இதே மாதிரி எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள் இவர்களையெல்லாம் தவறாக சித்தரித்து ஒரு கேலி சித்திரத்தை வெளியிட்டார்கள். அப்படின்றதற்காக அன்றைய பேரவைத் தலைவர் திரு PH பாண்டியன் அவர் ஒரு ஆணை பிறப்பிக்கிறார். வானளாவிய அதிகாரத்தை கொண்டவன் நான் பேரவைத் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் விகடனுடைய அந்த தலைமை பொறுப்பில் இருந்த நபரை அழைத்து அவரை நிறுத்தி கேள்வி கேட்டு அதுக்கப்புறம் அவரை கைது செய்கிறார்கள். இதெல்லாம் நடந்தது. அதுக்கப்புறம் வழக்கு போகுது. அந்த வழக்கு பார்த்திங்கனாக்க அதனுடைய தீர்ப்பு 91-96 செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்த அந்த காலகட்டத்தில், புரட்சித் தலைவர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த அந்த காலகட்டத்தில் 91-96 தீர்ப்பு வருகிறது. 1000 ரூபாய் இழப்பீடு அப்படின்னு விகடனுக்கு வழங்கப்படுகிறது. விகடன் வெற்றி பெறுகிறது. அப்படின்ற நிலையில் அந்த 1000 ரூபாயை பார்த்திங்கன்னா இன்றைக்கும் அவங்களுடைய இதுக்கு முன்னாடி மறைந்த பாலசுப்ரமணியம் அவர்கள் அவர் அவருடைய வீட்டில் எப்போவுமே அதை ஃப்ரேம் போட்டு வச்சுருப்பார். அது அவர் வெற்றி பெற்றார்கள் அப்படின்ற நினைவாக. அந்த மாதிரியான ஒரு பரம்பரையை ஒரு வரலாறை கொண்ட விகடன். இப்போ இது சொல்கிறதுனால விகடன் அப்படியே யோகியமான பத்திரிகை என்றால் கிடையாது. விகடன் பல அயோக்கியத்தனத்தை செய்திருக்கிறது. விகடன் நிறைய நல்ல விஷயங்களை வெளியே கொண்டு வந்தும் இருக்கிறது. 2006-2011 பார்த்திங்கன்னா விகடன் திமுக அரசாங்கத்திற்கு எதிராக பேச ஆரம்பித்தது. எப்போனா 2009 பேச ஆரம்பித்து பல்வேறு விஷயங்களை வெளியே கொண்டு வந்ததற்கு விகடனுக்கு நூல் போடப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி, அது பிராமண பத்திரிகை என்றெல்லாம் சொல்லி அதை அசிங்கப்படுத்தினார்கள். ஆனால் அப்பொழுது திருமாவேலன், அவர் பிராமணன் கிடையாது, திருமாவேலன் அப்போ அங்கே தலைமை பதவியில் இருந்தார். அவர் சொன்னார், இன்ஃபேக்ட் அவர் ஒரு படி மேலே போய் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? கருணாநிதியை எதிர்ப்பு தான் என் வாழ்நாள் லட்சியம், என் வாழ்நாள் முழுக்க நான் எதிர்ப்பேன் என்று சொன்னார். இன்றைக்கி அதே கலைஞர் டிவியில் போய் அவர் தலைமை பதவியில் உட்காந்துருக்கார். இது காலத்தின் கோலம், அதை விட்டுருவோம். ஆனால் இப்போ கேள்வி என்ன, மக்களிடமிருந்து வர வேண்டும் அல்லது மக்கள் இந்த கேள்விகளை என்ன கேட்க வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா நம்முடைய சேனல் இந்த கேள்விகளை இவர்களை நோக்கி கேட்பது தான். அதனால தான் எப்போவுமே நான் சொல்லுவேன் கேள்வி என்ன அப்படின்ட்டு. இப்போ இந்த கேள்வி என்ன என்றால், விகடன் மிகப்பெரிய குற்றச்செயலை செய்து விட்டதா என்றால் கிடையாது. அது ஒரு கேலி சித்திரத்தை வெளியிட்டிருக்காங்க. இதே மாதிரி எல்லா அரசியல் கட்சிகளும் எதிர்த்து களமாடி இருக்கிறதா என்றால் களமாடி இருக்கிறது. உதாரணத்துக்கு அதிமுக களமாடி இருக்கிறது. நக்கீரன் ரொம்ப மோசமாக ஒரு கேலி சித்திரத்தை வெளியிட்டார்கள் அப்படின்னும் பொழுது நக்கீரனோட பத்திரிகை தாக்கப்பட்டது அப்போ அதிமுக ஆட்சியின் பொழுது அப்படின்றது நமக்கு தெரியும். ஆனால் விகடன் பத்திரிகை இது மாதிரி ஒரு கேலி சித்திரத்தை வெளியிட்டதற்கு இப்போ திடீரென்று இவர்கள் எழ வேண்டிய அவசியம் எங்கிருந்து வருகிறது என்றால், இங்கே தான் சந்தேகம் வருது. என்ன சந்தேகம்னா, திமுக சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து மடைமாற்றம் செய்வதற்காக பல்வேறு யுக்திகள் இங்கே கையாளப்படுகின்றன. அந்த யுக்திகளில் இதுவும் ஒன்றாக இருக்குமோ அப்படின்ற சந்தேகம் நமக்கு வருது. அப்போ தமிழக பாஜகவில் இருந்தே ஒரு சில புல்லுருவிகள் மோடிக்கு இதனால் கெட்ட பெயர் வரும் என்று தெரிந்தும் கூட இந்த உப்பு சப்பு பெறாத ஒரு கேலி சித்திரத்திற்காக அந்த விகடன் பத்திரிகையுடைய அந்த வலைதளத்தை முடக்கும் செயலில் ஈடுபட்டிருப்பார்களோ அப்படின்ற ஒரு சந்தேகமும் வருது. இதுவரைக்கும் அதிகாரப்பூர்வமாக அவங்க தரப்புலேருந்து நாங்கள் இதை முடக்கி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லலை.
நாங்கள் அங்கே பேசினோம், அவர்கள் தரப்பிலிருந்து இப்படி பேசினார்கள், இப்படி தான் தகவல் வருதே தவிர்த்து அந்த செய்தி ஊடகத்துறையிலிருந்து இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்டிங் மினிஸ்ட்ரியாக இருக்கட்டும் இல்லை வேறு மினிஸ்ட்ரியாக இருக்கட்டும் அவங்க இதை அதிகாரப்பூர்வமாக ஆமாம் நாங்கள் இதை தடுத்து இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்களா என்றால் இல்லை. அதிலும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா இப்போ நான்லாம் ஆக்சஸ் பண்ண முடியுது. ரிலையன்ஸ் ஜியோவில் மட்டும்தான் அது நின்று இருக்குது, மற்றதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்று ஒன்றா பிளாக் பண்ணிட்டு வராங்கன்ட்டு. இது பிளாக் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. நான் ஆரம்பத்துலேருந்து சொல்கிறேன், என்ன இந்த மாதிரியான ஒரு ஒரு ஊடகம் அது அறம் சார்ந்து செயல்படாமல் இருக்கிறது என்பதை கடந்து சட்டத்தை மீறி நடந்து கொள்கிறது என்றால் ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டியது என்ன? நீ தைரியமாக நீதிமன்றத்துக்கு போ, அக்கௌண்டபிள் ஆக்கு அவங்கள. நீ செய்தது தவறு, நீ செய்த தவறுக்கு நீ இந்த வழக்கை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு போடுங்க. இப்படி எண்ணற்ற வழக்குகளை போட்டு இருக்க வேண்டும். நான் சொல்கிறது 2017 மோடி அவர்களுக்கு எதிராக பல்வேறு பரப்புரைகள் இங்கே நடந்தேறி இருக்கின்றன. அது ப்ரெஸ் மீட்லையாக இருக்கட்டும், இல்லை இதில் பேர் என்ன ஊடகங்கள் வாயிலாகவாக இருக்கட்டும், செய்தி ஊடகங்கள் வாயிலாக இருக்கட்டும், இல்லை பிரிண்ட் மீடியாவிலேருந்து இருக்கட்டும், காட்சி ஊடகங்கள்லேருந்து இருக்கட்டும், எதில் பார்த்தீங்கன்னாலும் மோடிக்கு எதிராக பல்வேறு தவறான கருத்துக்கள், மோடியை பற்றி விமர்சிக்க வேண்டும் என்பதற்கு 1000 விஷயங்கள் இருக்கின்றன. நானே கூட விமர்சிப்பேன், அது வேறு விஷயம். ஆனால் தவறான விஷயங்களை வைத்து தவறான செய்திகளை பரப்பி தவறான தகவல்களை பதிவு செய்து மக்களை மடைமாற்றம் செய்வதற்காக மக்கள் மனதில் ஒரு அச்ச உணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்துடன் இங்கே செய்திகள் பரப்பப்பட்டனவா என்றால் 2017 பரப்பப்பட்டன. அதற்கு இந்த அரசாங்கம் எதையுமே செய்யவில்லை. இன்றைக்காவது செய்திருக்கிறார்களே அப்படின்னு நீங்கள் கிளம்பலாம். என்ன செய்திருக்கிறீர்கள்? ஒரு வெப்சைட்டை முடக்கி பைத்தியக்காரத்தனமான ஒரு செயலில் ஈடுபட்டிருக்கிறீர்கள். என்னை பொறுத்த வரைக்கும் இது ஏற்புடையதே கிடையாது. இதுவல்ல நாம் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கறது. அவன் சட்டத்தை மீறி இருக்கான்னா அவன் நீதிமன்றத்துக்கு கூட்டு வா, கூண்டில் நிறுத்து, தண்டனை வாங்கி கொடு. அடுத்தப்பில் ஒருத்தன் வரத்துக்கு அவன் யோசிக்கணும். மாறாக நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? கருத்துரிமையை தடுத்து விட்டார்கள் அப்படின்னு விகடன் பேசுவதற்கு இடத்தை கொடுத்து விட்டீர்கள். இது எதுக்காக கொடுக்கணும்? இதில் யாரோட பேர் டேமேஜ் ஆகுது? மோடியோட பேர் டேமேஜ் ஆகுது. எதற்காக இது டேமேஜ் செய்யப்பட்டிருக்கிறது? திமுக இங்கே செய்கின்ற அத்துமீறல்களிலிருந்து மடைமாற்றம் செய்வதற்காக இந்த விவகாரம் கையில் எடுக்கப்பட்டிருக்கோ, உப்பு சப்பு இல்லாத ஒரு விவகாரம் கையில் எடுக்கப்பட்டிருக்கோ கேள்வியும் வருதில்லை. கூர்ந்து கவனித்து யோசிச்சிங்கன்னா அதான உண்மை. இப்போ இதுவா பிரச்சனை? இதை விட மோசமாக மோடி இங்கே சித்தரிக்கப்பட்டிருக்கிறார். அப்பொழுதெல்லாம் கேள்வி கேட்காத நபர்கள் இப்பொழுது ஏன் கேள்வி கேட்கிறார்கள்? அதுவும் எப்படி கேள்வி கேட்டிருக்க வேண்டும்? நீங்கள் சட்டப்பூர்வமாக நீதிமன்றத்துக்கு போய் இவர்களை நீதிமன்றத்தில் கூண்டில் ஏற்றி கேள்வி கேட்டிருக்க வேண்டும். அதை செய்யலையே. அப்போது இங்கே சந்தேகம் என்ன வருது அப்படின்னா, திமுகவுடைய நரேட்டிவை திமுக முன்னெடுக்கின்ற அந்த எப்படியாவது மக்கள் மனதில் நமக்கு எதிரான தகவல்கள் போய் சேரக்கூடாது என்பதற்கு அவர்கள் எடுக்கின்ற அத்தனை முயற்சிகளுக்கும் பல்வேறு கட்சிகளிலிருந்து துணை போகிறார்கள். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா 3 நாட்களுக்கு முன்னர் சிபிஎம்முடைய தலைவர் ஒரு அறிக்கை விடுறார். என்ன? அதிமுக பலவீனமாக உள்ளது, அதிமுக பல கூறுகளாக பிரிந்து உள்ளது இப்படின்ட்டுல. ஏண்டா பக்கத்து வீட்டுக்காரன் பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லை, நீ ஏன்டா கவலைப்படுற? உனக்கு என்ன பிரச்சனை? நீ திமுக கூட்டணியில் இருக்க, 5 கோடியோ 10 கோடியோ வாங்கிட்டு போயிட்ட, அங்கே இருக்க, அது அது உன்னுடைய விருப்பம்னு வச்சுப்போம். அதோடு நிறுத்திக்க. அதிமுக எப்படி இருக்குன்றது நீ ஏன் பேசணும்? இது ஏன் பேச வைக்கிறார்கள் என்றால் அங்கே ஒரு பரப்புரை நடைபெறுகிறது, ஒரு சில சந்தேகங்கள் எழுப்பப்படுகின்றன, சில தகவல்கள் வெளியாகின்றன. என்ன அப்படின்னா, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அதிமுகவுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன, பூர்வாங்க பேச்சுவார்த்தைகள் ஆரம்பித்து விட்டன அப்படின்ற தகவல் போன உடனே இந்த மாப்பிள்ளை சேரன் இருக்கான்ல சபரீசன், அவன் தரப்பிலிருந்து இந்த மாதிரி சிபிஎம் தலைமையை கூப்பிட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒரு அறிக்கையை விடுங்க. சம்பந்தமே இல்லாத ஒரு அறிக்கை. அதிமுக கவலைப்பட்டுச்சா? சிபிஎம்மில் எத்தனை பேர் உண்டி கொடுக்குறாங்க கொடுக்கலன்னு கவலைப்பட்டுச்சா? இப்போ நீ ஏன் கவலைப்படுற?
இந்த மாதிரி ஒவ்வொரு கட்சிக்குள்ளும் ஆட்களை வைத்துக்கொண்டு, இன்க்ளூடிங் தமிழக பாஜக, ஆட்களை வைத்துக்கொண்டு திமுக தன்னுடைய அஜெண்டாவை முன்னெடுக்க வேண்டும் என்று நினைக்கிறது. இதையெல்லாம் மக்கள் ஏற்பார்களா என்றால் கண்டிப்பாக நிராகரிப்பார்கள். ஏன்னா நீ மீடியாவில் இதெல்லாம் சித்து வேலையெல்லாம் காட்டலாம். மீடியாவை கடந்த ஒரு உலகம் இருக்கிறது. அது மக்கள் அன்றாடம் வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் சார்ந்த ஒரு உலகம். அந்த உலகம் என்பது இந்த மீடியா சித்து விளையாட்டுக்களை புறம் தள்ளிவிட்டு நமக்கானவன் எவன் அவனை கூட்டு போட்டு போவோம் என்று தான் யோசிப்பார்கள். அப்படி யோசிப்பார்கள் என்ற நம்பிக்கையில்தான் அதிமுக 50 ஆண்டுகளாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதில் 35 ஆண்டு காலம் அது ஆட்சியிலும் இருந்திருக்கிறது. அதனால் எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே என்ற அந்த வரிகளுக்கு ஏற்ப எத்தனை காலம்தான் நீங்கள் ஏமாற்றினாலும், ஒவ்வொரு முறை நீங்கள் ஏமாற்றி ஆட்சிக்கு வந்தாலும் உங்களை புறந்தள்ளி மீண்டும் மாற்றம் என்று வருவது உறுதி என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.